எஸ்ஆர்பி கோயில் தெரு. நாலந்தா பல்கலைக்கழகம், நலந்தா யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகம் எப்பொழுது உருவானது என்றால் ஏடி ஆஃப்டர் டெத், கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 2 அல்லது 1ஆம் நூற்றாண்டில் பாடலிபுத்திரம், தற்பொழுது பாட்னா, ஒரு மாநிலம், வட மாநிலம், அங்கேதான் அந்த நலந்தா பல்கலைக்கழகம் உருவானது. அதில் 10 நாடுகளில் இருந்து வந்து மாணவர்கள் பயின்றார்கள். எதற்காக, எதை படிப்பதற்காக என்றால் புத்த மத கொள்கைகளை தெரிந்து கொள்வதற்காக, வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வந்தார்கள். உலகத்திலேயே 195 நாடுகள் மற்றும் சிறு சிறு தீவுகள் இந்த பூமியில் இருந்தாலும் கல்வியிலே மிக பிரமாதமாக சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி என்றால் இந்த நலந்தா பல்கலைக்கழகம். பிற்காலத்தில் அது அழிந்துவிட்டாலும் இன்றும் கட்டிடங்கள் இருக்கிறது. அங்கேதான் கௌதம புத்தர் தன்னுடைய கடைசி பிரசங்கத்தை செய்தார். புத்தகயா என்ற இடத்தில் புத்தர் பிரசங்கம் செய்த இடம்தான் புத்தகயா. நான் இதுவரை அந்த மாநிலத்திற்கு போகவில்லை. ஒரு நாள் என்றாவது சென்று வருவேன். இது எதற்காக என்றால் புத்த மத கொள்கைகளை உலகெங்கிலும் தெரிவிப்பதற்காக, அந்த கோட்பாடுகளை எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காக, பயிற்சி விடுவதற்காக அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவினார்கள். இன்று எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. இருந்தாலும் பௌத்தமும் சமணமும் கொள்கைகள் மற்ற மதங்களை விட வித்தியாசமானது. அதற்கு ஈடுபாடு எனக்கு உண்டு. அதை பற்றி நான் அதிகமாக பேசுவதும் உண்டு. இந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலுமே பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. கோயில் என்று எடுத்துக்கொண்டால் அதிகமான கோயில்கள் தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது. எல்லா விதமான சமயங்களுக்குள்ள கோயில்கள் இருக்கிறது. சிறிய கோயில்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய தஞ்சாவூர் போன்ற கோயில்கள் வரை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுபோன்ற மற்ற மாநிலங்களிலும் 100க்கும் மேற்பட்ட அல்லது 1000க்கும் மேற்பட்ட சிவன் கோயில்கள் கட்டிட வேலைப்பாடுகளுடன் இருப்பதாகவும் நான் படித்தேன். நான் பல மாநிலங்களுக்கு சென்று வந்தாலும் இந்த புவனேஸ்வரம் என்று சொல்கிறோமே, அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை நான் பார்த்ததுண்டு. ஒரு முறை கல்கத்தாவில் ஏதாவது பெரிய கோயில்கள் இருக்கிறதா என்றால் அதிகமாக இல்லை. ஒரு காலத்தில் பிற்காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். எனவே இந்த நலந்தா பல்கலைக்கழகம், அதனுடைய வரலாறு என்பதை நீங்கள் இந்த யூடியூபில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனக்கு அதில் ஈடுபாடு உண்டு. அந்த கொள்கைகளை பரப்புவதில் எனக்கு விருப்பமும் உண்டு. எனவே நண்பர்களே,
எம்மதமானாலும் சம்மதம் என்பது என்னுடைய கோட்பாடு. மற்ற மதங்களை குறைத்து மதிப்பிடுவது அல்ல என்பதை தெரிவித்து இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.